தவேகாவினுடைய அமைச்சர் திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் தென்னிந்திய மாநிலங்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஒரு பிரதமரை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தினை சட்டமன்றத்திலே தெரிவித்திருக்கிறார். இது ஒரு விவாத பொருளாக இன்றைக்கு தமிழகத்திலே உருவாகி கொண்டிருக்கிறது. ஒரு கருத்து ஏன் பேசப்பட்டது என்பதை நாம் முதலில் ஆய்வு செய்ய வேண்டும். இன்றைய பாரதிய ஜனதா அரசாங்கம் கொள்கைகள், நடவடிக்கைகள், சலுகைகள், அவருடைய எண்ணங்கள் எல்லாம் தென்னிந்தியாவை வஞ்சிக்கின்ற வகையிலே, தென்னிந்தியாவை பழிவாங்கக்கூடிய எண்ணத்திலே, குறிப்பாக தமிழகத்தையும் கேரளத்தையும் பழிவாங்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இருப்பதால் தாங்கள் வஞ்சிக்கப்படுகின்றோம் என்ற எண்ணத்தின் அடிப்படையில்தான் இப்படி ஒரு கருத்தினை ஆதவ அர்ஜுனா அவர்கள் சட்டமன்றத்திலே தெரிவிக்கிறார். நாம் பின்னோக்கி பார்ப்போம். சுதந்திரம் அடைந்த பின் 2 சந்தர்ப்பங்களில் தமிழனுக்கு பிரதமராகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகியது. எப்பொழுது என்றால், ஜவஹர்லால் நேருடைய நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் உரிய ஒரு தலைவராக பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இருந்தார். பண்டிட் ஜவஹர்லால் நேரு மறைந்த பின் அன்னை இந்திரா காந்தியா, மொரார்ஜி தேசாயா, காமராஜரா என்ற ஒரு சூழ்நிலை வந்தது. அன்றைக்கு காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக நேருவால் அறிமுகப்படுத்தப்பட்டு அன்று அந்த பதவியில் இருந்தார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்திய அரசியலை நன்கு பகுத்தாய்ந்தவர். ஆகையினால் நான் இந்த போட்டியிலே இல்லை என்று அவர் அறிவித்தார். அறிவித்ததற்கான காரணம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்லாம் சொல்லட்டு அவர் 4ஆம் வகுப்பு படித்திருந்தாலும் ஆங்கில புத்தகங்கள் எல்லாம் சரளமாக படித்து தன்னுடைய அறிவை வளர்த்து கொண்டவர். ஹிந்தியும் ஓரளவு தெரியும். இருந்தாலும் தன்னால் நிர்வகிக்க முடியாது, இங்கே இருக்கக்கூடிய வட இந்திய மற்ற பன்முக கலாச்சார மக்களிடையே தன்னால் பெண்ணமிக்க முடியாது என்பதால் அவர் லால் பகதூர் சாஸ்திரியை அறிமுகம் செய்தார் இந்தியாவுடைய பிரதமராக. ஏனென்றால் இங்கே மொரார்ஜி தேசாய் ஒரு குஜராத்தி, ஒரு வியாபாரி. இவர்கள் வியாபார நோக்கோடு தான் அரசாங்கத்தை நடத்துவார்கள். அது சரி வராது. இந்திரா காந்தியை எடுத்துக்கொண்டால் அவர் ஒரு இளம் தலைவராக இருக்கிறாரே தவிர உடனடியாக அவருக்கு இந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லை. ரெண்டாவது இந்த வலதுசாரிகள் மொரார்ஜி தேசாயாளர்கள் கடுமையாக இருப்பார். அதனால் ஒரு சமரச தீர்வாக லால் பகதூர் சாஸ்திரியை அறிமுகப்படுத்தார். அப்பொழுது காமராஜருக்கு இருந்த வாய்ப்பு, ஒரு தமிழன் பிரதமராக இருந்த வாய்ப்பு நம்மை விட்டு நழுவிவிட்டது.